கடகராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் கடன் சுமையிலிருந்து மீள முடியும்? கடன் சுமை எந்த கிரகம் கொடுக்கிறது? உங்களை ஊக்கப்படுத்துகின்ற கிரகம் யார்? அதற்கான வழிபாடு என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கடகராசிக்காரர்களுடைய இயல்பான குணாதிசயம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். தாய் உள்ளம் உண்ட தாயின் பாசத்தை முழுமையாக தன்னுடைய மனதுக்குள் வைத்து கொண்டு செயல்படுகின்ற ராசியில் முதன்மையான ராசி கடகராசியே. ஒரு அம்மா தன் குழந்தை மேலே எவ்வளோ பாசம் வைக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்களோட உறவுகளுமே நீங்கள் பாசம் வைப்பீங்க. உங்களுடைய உடன் பிறந்த உறவுகள் பெற்றெடுத்த குழந்தைகள் மேலுமே நீங்கள் பாசம் வைப்பீங்க. ரெண்டாவது, நட்புக்காக ஒரு இலக்கணம் வைக்கக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறோம், அந்த தளபதி படத்தில் நம்ம ரஜினிகாந்த் மம்முட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டுடைய செயல்பாடு மாதிரி நட்புக்காக ஒரு இலக்கணம் வைக்கணும்னா கடகராசிக்காரங்களை எடுத்து வைக்கலாம். ஆனால் கடகராசிக்காரங்க கூட இருக்கவங்கலாம் ரஜினியாகவும் ஒரு மம்முட்டி மாதிரி இருந்துருவாங்க, மம்முட்டி சார் மாதிரி இருந்துருவாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் உண்மையாகவே நட்புக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடு நிறையா செய்யக்கூடிய நபர் தான் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடாக உறுதியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.